11வது மாதம் 11 மணி இரவு 11 செகண்ட்ஸ். இன்னைக்கு இரவை இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு தெய்வீக சக்தி, பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதில் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பதிவை பார்த்து குழப்பிக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த அபரிவிதமான ஒரு நிகழ்வு இரவு வேளையில் நடக்க போகுது. நீங்கள் கேட்கலாம், காலையில் கூட 11 மணி 11 நிமிஷம் வந்திருக்கோம், அப்போ ஏங்க சார் நம்ம பண்ணல அப்படின்னா, அது சூரிய சக்தியில் இருந்திருக்கும், டாமினேட்டிங் சக்தியில் இருந்திருக்கும். இரவு சந்திர சக்தியில், சந்திர நாடியில் இருக்கும் பொழுது சந்திரன் நமக்கு தேவையான விஷயங்களை சாதகமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறனால ஒரு சாந்தம், பொறுமை, அமைதி, தியானத்துக்கும் தெய்வீக சக்தி தொடர்புடைய ஒரு தன்மையில் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இரவை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் 11 மணி 11 நிமிஷத்தை நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 11ஆம் தேதி 11வது மாதம் இரவு 11 மணி 11 நிமிஷத்தில் நம்ம என்ன சார் பண்ணணும், இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம எப்படி தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விபரத்தை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தர போகிறேன். கவனமாக பொறுமையாக கேளுங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையும் காத்திருத்தலும் அமைதியும் புத்திசாலித்தனமும் விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பிரபஞ்சம் எப்போ நம்ம கிட்ட பேசிகிட்டே தான் இருக்குதுங்க. நமக்கு சரியான ஃப்ரீக்குவன்சியில் டியூன் பண்ணி இல்லாதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் அதுக்கிட்ட கிடைக்காம போகுது. ஆனால் நம்மளோட முயற்சி இல்லாமல் பிரபஞ்சமே ஒரு சில நேரங்கள்லையும் நாட்கள்லையும் அபிரிவிதமாக அபண்டண்ட்டாக சில விஷயங்களை கொடுக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த பிரபஞ்சத்தோட சக்திக்கு இணைஞ்சு சின்க்ரனைஸ் ஆகி கோயின்சைட் ஆகி அது கூட ஒன்றா அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம நிற்கிறதுக்கு நம்ம உடம்பையும் நம்ம மனதையும் நம்ம உயிர் சக்தியும் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி ஒரு பொசிஷனில் நம்ம நிறுத்தி கொடுத்துட்டோம்னா அது கொடுக்கக்கூடிய அந்த அபிரிவிதமான பிரபஞ்ச சக்தியும் ஆற்றல்களையும் நம்ம உடம்புல வாங்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய் நொடிகள், வேதனை, வலிகள் எல்லாம் வெளியே துரத்தவும், நமக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நடக்க வைக்கிறதுக்காக அதுகிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காகவும் ஒரு அருமையான ஒரு அற்புதமான சூப்பரான சந்தர்ப்பம் தான் 11 11 11 11. சரி, இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு நீங்கள் சரியாக இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல டைம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ நான் இருக்கிற இடத்துல இப்போ 11 மணி 10 நிமிஷம் ஆயிருந்ததுன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல 11 மணி 8 நிமிஷம் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் 11 மணிக்கு இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. இந்த ப்ராசஸ் பீக் லெவலுக்கு வரும்போது கரெக்டாக 11 நிமிஷம்